ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ഇന്ന് ചെറിയ പുതുമുഖങ്ങളോടൊത്ത് കർത്താവിനെ ആരാധിപ്പാൻ ഒരു സാവകാശം നമുക്ക് ലഭിച്ചു. இன்று சில புதுமுகங்களோட கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் தாமே நமக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். അതിനുശേഷം തിരുവനന്തപുരത്ത് നിന്ന് ധ്യാനിപ്പാനായിട്ടും ഒരു സാവകാശം അടിയന് ലഭിച്ചു. அதன் பின்பதாக வேத வசனத்திலிருந்து தியானத்தை கேட்பதற்கும் தேவன் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கின்றார். ചില ആഴ്ചകൾക്ക് മുൻപ് രക്ഷയുടെ ഭദ്രത എന്ന വിഷയത്തെക്കുറിച്ച് നാം ചിന്തിക്കുകയുണ്ടായി. சில வாரங்களுக்கு முன்பதாக ரட்சிப்பினுடைய பத்திரத்தன்மை என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். അന്ന് കടന്നു വന്നവർക്ക് രക്ഷയുടെ ഭദ്രത ഒന്ന് ഉറപ്പാക്കുവാനായിട്ട് ഇടയായി എന്ന് ഞാൻ കരുതുന്നു. அந்த நாளிலே வந்து செய்தி கேட்டவர்களுக்கு ரட்சிப்பு பத்திரமானது, பாதுகாப்பானது என்பதை பற்றி மிகப்பெரிய ஒரு உறுதி ஏற்பட்டது என்பதை நான் நம்புகின்றேன். തിരുവചനത്തിലുള്ള അനേക വേദവാക്യങ്ങൾ വായിച്ചുകൊണ്ട് അതിന് തെളിവായിട്ട് നാം ചിന്തിക്കുകയുണ്ടായി. வேதவசனத்திலே குறிப்பிட்டப்பட்டுள்ள அநேக வேத வசனங்களை நாம் வாசித்து பின்பதாக அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம் என்று நம்புகிறேன். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു ക്രൂശിൽ ചൊരിഞ്ഞ രക്തത്താൽ വീണ്ടെടുക്കപ്പെട്ടവരുടെ രക്ഷ ഒരു കാലത്തും നശിക്കുകയില്ല എന്ന് ഉറച്ച വിശ്വാസത്തോടുകൂടി നമുക്കായിരിക്കാം. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்கென்று சிந்தி விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நமக்கென்று சகோதரித்து கொடுத்திருக்கிற அந்த மிகப்பெரிய ரட்சிப்பு ஒருபோதும் இழந்து போகாது என்ற ஒரு மிகப்பெரிய உறுதியோடு நாம் காணப்படுவோமாக. അതേസമയം ഈ രക്ഷ നഷ്ടപ്പെടുമോ എന്ന ഒരു സംശയം ചില വിശ്വാസികളുടെ മനസ്സിൽ പോലും വരാറുണ്ട്. அதே நேரத்திலே இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு இழந்து போகுமா என்ற ஒரு சந்தேகம் சில நேரத்தில் விசுவாசிகள் மனதிலும் எழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. രക്ഷ എന്നുള്ളതിന്റെ രണ്ടാമത്തെ പാർട്ടാണ് ആ ഒരു വിഷയം. ரட்சிப்பு என்பதனுடைய இரண்டாவது பகுதிதான் இந்த குறிப்பிட்ட விஷயம். വിശ്വാസികളുടെ ഇടയിലും അങ്ങനെ ഒരു സംശയം വരാറുണ്ട് എന്ന് ഞാൻ പറഞ്ഞല്ലോ. விசுவாசிகள் மத்தியிலும் கூட இப்பேற்பட்ட சந்தேகம் எழலாம் என்று நான் சொன்னேன் அல்லவா? അതിന് കാരണം എന്താണ്? அதனுடைய காரணம் என்ன? തിരുവചനത്തിലെ ചില വാക്യങ്ങൾ ഒരു ഏകദേശ രൂപത്തിൽ വായിച്ചു പോകുമ്പോൾ അല്ലെങ്കിൽ അതിനെക്കുറിച്ച് തെറ്റായി വ്യാഖ്യാനിച്ചത് കേൾക്കുമ്പോൾ നമ്മുടെ ഈ മനസ്സിലൊരു ചിന്ത അങ്ങനെ വരാം. வேதவசனத்திலே எழுதப்பட்டுள்ள சில வசனங்களை நாம் மேலோட்டமாக வாசிக்கும் பொழுதோ அல்லது அதனை தவறான முறையில் வியாக்கியானம் செய்கின்ற செய்திகளை நாம் கேட்கும் பொழுதோ இப்பேற்பட்ட சந்தேகங்கள் நம்முடைய மனதிலே எழலாம். ഇംഗ്ലീഷിൽ പറഞ്ഞാൽ there are certain verses which appear to give an impression that the salvation can be lost. ரட்சிப்பு இழந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு என்று ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு அப்படி தோன்றக்கூடும். It is only appear to be എന്ന് പ്രത്യേകം പറയേണ്ടി വരും. அதை குறிப்பாக நான் சொல்லும் பொழுது அது ஒரு தோற்றம் மட்டும் தானே ஒழிய வேறொன்றும் அல்ல. രക്ഷ നഷ്ടപ്പെടും എന്നുള്ളതിന് നഷ്ടപ്പെടും എന്ന് പറയുന്നതായിട്ടുള്ള ഒരു വാക്യവും കാണാൻ കഴിഞ്ഞിട്ടില്ല. ரட்சிப்பு இழந்து போகும் என்று சொல்வதற்கு இதுவான ஒரு குறிப்பிட்ட வேத வசனத்தை நாம் உறுதியாக நாம் பார்க்க முடியாது. ദൈവം ഇല്ല എന്ന് ബൈബിളിലുണ്ടെന്ന് ചിലർ പറയാറുണ്ട്. வேத வசனத்தை பார்த்து தேவன் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு. എന്ന് മൂഢൻ തന്റെ ഹൃദയത്തിൽ പറയും. ஆனால் மூடன் அதனை தன் இருதயத்திலே சொல்கிறான் என்றும் வேதம் சொல்கிறது. ഇതേപോലെ ചില വാക്യങ്ങൾ വായിക്കുമ്പോൾ നമുക്കൊരു സംശയം തോന്നാം. இது போல சில வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கும் சந்தேகங்கள் எழும்பலாம். അതിന് കാരണങ്ങൾ പലതാണ്. இதனுடைய காரணங்கள் பல. ചിലപ്പോൾ നാം ഉപയോഗിക്കുന്ന വേദപുസ്തകത്തിന്റെ അല്ല ഭാഷയുടെ തർജ്ജമയുടെ പ്രശ്നമായിരിക്കാം. ஒருவேளை நாம் பயன்படுத்தக்கூடிய வேதாகமத்தினுடைய மொழியாக்கத்தினுடைய வித்தியாசங்கள் நிமித்தமாக இப்படி எழலாம். ചിലപ്പോൾ സാഹചര്യങ്ങളുടെ വ്യത്യാസം അനുസരിച്ച് നമുക്ക് അങ്ങനെ ചിന്തിച്ചു പോകാം. சில நேரத்திலே சூழ்நிலையினுடைய நிமித்தமாக நாம் இப்படி சிந்திப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. എന്നാൽ ഇതിന് ഒരു പരിഹാരം അല്ലെങ്കിൽ ഇതിനൊക്കെ ഒരു ഉത്തരം നാം കണ്ടുപിടിച്ചേ പറ്റൂ. ஆனால் இதற்காக ஒரு பதிலை நிச்சயமாக நாம் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். നമ്മളുടെ ജീവിതകാലത്ത് പലപ്പോഴും ഇങ്ങനെയുള്ള ചോദ്യങ്ങളെ നേരിടേണ്ടി വരും. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது போல இருக்கக்கூடிய கேள்விகளை நாமும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ക്രിസ്തീയ സമൂഹങ്ങളിൽ തന്നെ ചിലർ വിശ്വസിക്കുന്നത് ഇങ്ങനെയാണ്. கிறிஸ்தவ சமூகங்களிலே இப்படியாக பலர் விசுவாசிக்கிறார்கள். ഒരുവൻ തന്റെ ജീവിതാന്ത്യം വരെ വിശുദ്ധിയെ കാത്തുകൊണ്ടു പോയില്ലെങ്കിൽ കർത്താവിന്റെ വരവിൽ അല്ലെങ്കിൽ ഉൽപ്രാവണ സമയത്ത് ആ വ്യക്തികൾ എടുക്കപ്പെടുകയില്ല എന്ന് ചിന്തിക്കുകയും പഠിപ്പിക്കുകയും ചെയ്യുന്നവരുണ്ട്. ஒரு நபர் தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய வாழ்நாட்கால முடிவு பரியந்தமோ அல்லது கர்த்தருடைய வருகை மட்டுமோ அல்லது சபை எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய அந்த நாள் பரியந்தம் அவன் காத்துக் கொள்ளாவிட்டால் அவனுடைய ரட்சிப்பு இழந்து போகும் என்பதை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். ഇങ്ങനെയൊക്കെ ചിന്തിക്കുന്ന ആൾക്കാരുടെ ഇടയിലാണ് നാമും ജീവിക്കുന്നത്. இப்பேற்பட்டு சிந்திக்கக்கூடிய நபர்கள் மத்தியிலே தான் நாமும் வாழ்ந்து வருகிறோம். അതുകൊണ്ട് സംശയം ഉളവാക്കുന്ന ആ വാക്യങ്ങൾ വായിച്ച്
അതിൻ്റെ വസ്തുത എന്താണെന്ന് മനസ്സിലാക്കി മുമ്പോട്ട് പോകുന്നതായിരിക്കും നല്ലത്. ஆகவே சந்தேகத்தை உருவாக்கக்கூடிய இப்பேற்பட்ட வசனங்களை நாம் வாசித்து பின்பதாக முன்னேறி செல்வது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. പലർക്കും ഈ യക്ഷയുടെ കാര്യത്തെക്കുറിച്ച് സംസാരിക്കുമ്പോൾ ഞാൻ വാസ്തവത്തിൽ രക്ഷിക്കപ്പെട്ടതാണോ, എൻ്റെ രക്ഷ നിത്യമായിട്ടുള്ളതാണോ, നഷ്ടപ്പെടുമോ എന്നൊക്കെയുള്ള ചിന്ത ചില സന്ദർഭങ്ങളിലെങ്കിലും വരാം. ரட்சிப்பை குறித்து ஒரு சிலர் நினைக்கும் பொழுது நான் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, நான் ரட்சிக்கப்பட்டதனுடைய உறுதி என்ன, தெளிவு என்ன என்பதை பற்றி, அல்லது ரட்சிப்பு இழந்து போகுமா என்பதை குறித்தும் அநேகருக்கு சந்தேகமும் கேள்வியும் எழும்பலாம். ഇന്ന് ചില വാക്യങ്ങൾ നമുക്ക് അതിനെ സംബന്ധിച്ച് വായിക്കാം. இதன் தொடர்பாக ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 1-ാം അധ്യായം 17-ാം വാക്യം ഒന്ന് വായിച്ചാട്ടെ. யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 1-ாம் அதிகாரம் 17வது வசனம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. നാം മനസ്സിലാക്കേണ്ട ഒരു വിഷയം, ന്യായപ്രമാണ കാലത്ത് പറഞ്ഞിരിക്കുന്ന രക്ഷയും കൃപായുഗത്തിൽ അല്ലെങ്കിൽ മനുഷ്യൻ ചെയ്തിരിക്കുന്ന രക്ഷയും തമ്മിൽ വ്യത്യാസമുണ്ട്. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தினுடைய காலத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கு அங்கே ரட்சிப்பு என்று சொல்லப்படுவதும், கிருபையின் யுகத்திற்கு உட்பட்டவர்களுக்கு அங்கே ரட்சிப்பு என்று சொல்லப்படுவதற்கும் பெருத்த வித்தியாசங்கள் உண்டு என்பதாகும். ദൈവത്തിന്റെ പ്ലാനും പദ്ധതിയും അനുസരിച്ച് നടപ്പാക്കേണ്ട കാര്യങ്ങളെക്കുറിച്ച് നമുക്ക് വ്യക്തമായിട്ടുള്ള ധാരണ ഉണ്ടാവില്ല. தேவனுடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் குறித்து உறுதியாக தெளிவாக அறுதியிட்டு சொல்வதற்கு நிச்சயமாய் நம்முடைய குறைந்த எண்ணம் போதாது. എന്നാൽ നമ്മളുടെ ബൈബിൾ സ്റ്റഡിയിൽ അല്ലെങ്കിൽ നാം ബൈബിൾ വായിച്ച് പഠിക്കുമ്പോൾ ഇങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളെക്കുറിച്ച് ആഴമായിട്ടുള്ള ഒരു പരിജ്ഞാനം ഉണ്ടാകുന്നത് നല്ലതാണ്. ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வேத ஆய்வில இப்பேற்பட்ட விஷயங்களை குறித்து மிக ஆழமாக நாம் கற்றுக்கொண்டு அதை பற்றிய ஒரு உறுதி ஏற்படுவது மிக மிக நல்லதாகும். റോമർ 8:3 ഒന്ന് വായിക്കാം. ரோமர் 8-ாம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ചുരുക്കമായി പറഞ്ഞാൽ, ന്യായപ്രമാണത്തിന് കഴിയാത്തതിനെ സാധിപ്പാൻ കർത്താവായ യേശു ക്രിസ്തു ഭൂമിയിലേക്ക് വന്നു. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், நியாயப்பிரமாணத்தினால் எது செய்ய இயலாமற் போயிருந்ததோ அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே செய்து நிறைவேற்றும்படியாக வந்தார். റോമർ തന്നെ 10-ാം അധ്യായം 4-ാം വാക്യം കൂടെ വായിച്ചാട്ടെ. அதே ரோமர் புத்தகம் 10-ாம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். ചില വാക്യങ്ങൾ വായിക്കുന്നത് ആ വാക്യങ്ങൾ ശരിയായിട്ട് വായിക്കുകയോ ശ്രദ്ധിക്കുകയോ ചെയ്താൽ തന്നെ വിശദീകരണമില്ലാതെ മനസ്സിലാക്കുന്നത് കൊണ്ടാണ് വായിക്കാൻ പറയുന്നത്. சில வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுதே அதனை மிக கவனத்துடன் வாசிப்போமானால் அதன் அதிகமான வியாக்கியானமோ அர்த்தமோ நாம் சொல்லாமலேயே அந்த வசனமே தன்னில் தானே அர்த்தத்தை கொடுக்கும். അങ്ങനെയുള്ള ഒരു വാക്യമാണ് എഫേസ്യ ലേഖനം 1-ാം അധ്യായം 4-5 വാക്യങ്ങൾ. அப்படிப்பட்ட ஒரு வசனம் தான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1-ாம் அதிகாரம் அதனுடைய 4-5 வேத வசனம். எபேசியர் 1:4-5. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. ദൈവത്തിന്റെ അനാദി കാലമായിട്ടുള്ള പ്ലാനും പദ്ധതിയും വിവരിക്കുന്ന ഒരു വാക്യഭാഗമാണ് ഇപ്പോൾ. தேவனுடைய அனாதி காலம் முதற்கொண்டிருக்கக்கூடிய தீர்மானமும் திட்டமும் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற வேத வசனத்தை தான் நாம் வாசித்தோம். തന്നിൽ വിശ്വസിക്കുന്നവരെ നിഷ്കളങ്കരായിട്ട് വിശുദ്ധരായിട്ട് കാണുവാനായിട്ടാണ് താൻ ആഗ്രഹിക്കുന്നത്. அவர்களை விசுவாசம் வைக்கிறவர்கள் குற்றமில்லாதவர்களும் பழுதற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். അത് രക്ഷയാലാണല്ലോ സാധിക്കുന്നത്. அது ரட்சிப்பின் மூலமாக அல்லவா அது சாத்தியமாகின்றது. രണ്ടാമതൊരു വാക്യം അതേ പുസ്തകത്തിൽ തന്നെ, എഫേസ്യ ലേഖനം 4-ാം അധ്യായം 26-27 വാക്യങ്ങൾ. இரண்டாவதாக எபேசியர்கள் நிருபம் 4-ாம் அதிகாரம் 26-27 வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். 4:26-27 അത് വാക്യഭാഗം തെറ്റിയോന്നറിയില്ല. ഉദ്ദേശിച്ചത് സഭയെ കറ ചുളുക്കം 5வது அதிகாரம் 26-27. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ
നിസ്തുല്യമായ സ്നേഹത്തെക്കുറിച്ചാണ് ആ വാക്യത്തിൽ പറയുന്നത്. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒப்புயர்வற்று இருக்கக்கூடிய இறை அன்பை குறித்து தான் இந்த வேத வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. സ്വന്തം ജീവനെ നൽകിക്കൊണ്ട് കർത്താവ് നമ്മളെ സ്നേഹിച്ചു. ഇൻഡിവിജ്വലായിട്ട് എല്ലാവരെയും ഓരോരുത്തരെയും കർത്താവ് സ്നേഹിച്ചു. சொந்தமான தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து கொண்டு நம்ம இருக்கின்ற எல்லா நபர்களையும், நம்முடைய எல்லா தனிப்பட்ட நபர்களையும் அவர் தாமே நேசித்திருக்கிறார். അങ്ങനെ സ്നേഹിച്ച് നമുക്ക് രക്ഷ സാധ്യമാക്കിയ ആ രക്ഷ എങ്ങനെ നഷ്ടമാകും? அப்படி நேசித்து கொடுத்திருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மாபெரும் ரட்சிப்பு எப்படியாக இழந்து போகும்? നാം മനസ്സിലാക്കേണ്ട രണ്ട് കാര്യങ്ങൾ ഇപ്പോഴുണ്ട്. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு விஷயங்கள் எங்கே இருக்கின்றது. കൃപായുഗത്തിലെ രക്ഷ ക്രിസ്തുയേശുവിലാണ് ആരംഭിച്ചത്. கிருபையினுடைய யுகத்திலே ரட்சிப்பு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ആരംഭமானது. അതുകൊണ്ട് ഈ രക്ഷ നഷ്ടപ്പെടും എന്നുള്ള ആശയം പ്രചരിപ്പിക്കുന്നവർക്ക് വിശദീകരിക്കാൻ അല്ലെങ്കിൽ അത് സ്ഥാപിക്കുവാൻ പഴയ നിയമത്തിലെ ഉദാഹരണങ്ങളും വ്യക്തികളും സംഭവങ്ങളും கோட் ചെയ്യുന്നത് ശരിയല്ല. ஆகவே பொதுவாக ரட்சிப்பு இழந்து போகும் என்று சொல்லக்கூடிய நபர்கள், அதனை முன்மொழியக்கூடியவர்கள் பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய வேத வசனத்தையோ அல்லது அங்க இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளையோ சுட்டி காண்பிப்பது அது உகந்ததல்ல. ഞാൻ ഒന്നും കൂടെ പറഞ്ഞോട്ടെ. மறுபடியும் நான் அதனை சொல்லட்டும். നാമൊക്കെ കൃപായുഗത്തിൽ ജീവിക്കുന്നവരും കൃപായുഗത്തിൽ ഈ രക്ഷ ലഭിച്ചവരുമാണ്. நாம் எல்லாரும் கிருபையின் யுகத்திலே வாழ்கிறவர்களும் கிருபையின் யுகத்திலே ரட்சிப்பை பெற்றவர்களுமாக இருக்கிறோம். അങ്ങനെയുള്ള രക്ഷ നഷ്ടപ്പെടുമോ എന്നുള്ളതാണ് നമുക്കൊരു വറീസ് ഉണ്ടാകുക. அப்படி கிடைக்கப்பெற்ற இந்த ரட்சிப்பு இழந்து போகுமா என்ற ஒரு கவலைதான் நமக்கு மனதில் ஏற்படும். നേരത്തെ സൂചിപ്പിച്ചതുപോലെ ന്യായപ്രമാണ കാലത്ത് ഉള്ള രക്ഷയെക്കുറിച്ചും ഈ കൃപായുഗത്തിലുള്ള രക്ഷയെക്കുറിച്ചും നമ്മൾ നല്ലവണ്ണം വ്യത്യാസം മനസ്സിലാക്കണം. முன்பதாக நான் சொன்னது போலவே நியாயப்பிரமாண யுகத்திலே உட்பட்டதாக கிடைக்கப்பட்ட ரட்சிப்பும் அதே போல கிருபையின் யுகத்தில் உட்பட்டு கிடைக்கப்பெறக்கூடிய ரட்சிப்பிற்கும் வித்தியாசம் உண்டு என்பதை அறிந்திருக்க வேண்டும். എങ്കിലും ഒരു പഠനം എന്ന നിലയിൽ ഫോർ അക്കാഡമിക് ഇൻട്രസ്റ്റ് എന്ന് പറയാറുണ്ടല്ലോ, നമുക്ക് പഴയതിലേക്ക് ഒരു വിഷയം മാത്രം എടുക്കാം. ஒரே ஒரு வேத பாடம் என்ற நிலைமையிலே நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோமே. പലരും മോശയെ കോട്ട് ചെയ്തുകൊണ്ട് മോശ തെറ്റ് ചെയ്തതു കൊണ്ടാണ് കനാനിലേക്ക് പ്രവേശനം നിഷേധിക്കപ്പെട്ടതെന്ന് പറയുന്നു. അതുപോലെ ദൈവത്തിൽ വിശ്വസിക്കുന്നവരും പാപം ചെയ്താൽ സ്വർഗത്തിന് അവകാശികളാകയില്ല, அவருக்கு രക്ഷ നഷ്ടപ്പെടും എന്ന് വാദിക്കുന്നവരുണ്ട്. ஆகவே இதனை குறிப்பிட்டு சர்ச்சைக்குள்ளாக பேசக்கூடியவர்கள் மோசையை எடுத்துக்காட்டாக காண்பித்து அவர் தவறு செய்தது நிமித்தமாக, பாவம் செய்தது நிமித்தமாக கானானுக்குள் பிரவேசிக்கக்கூடிய பிரவேசம் தடை பண்ணப்பட்டது. ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற நமக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தில் விழும் பொழுது அங்கே ரட்சிப்பு இழந்து போகும், நாமும் பரலோகம் சென்றடைய மாட்டோம் என்று சொல்வதுண்டு. പുറപ്പാട് പുസ്തകം 32 അധ്യായം 31 32 വാക്യങ്ങൾ കൂടെ വായിക്കാം. யாத்ராகம புத்தகம் 32 அதிகாரம் 31 32 வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ராகம 32 அதிகாரம் 31 32 வசனம். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். അവസാനം വായിച്ച ആ സെന്റൻസ് ആണ് പലരെയും കുഴപ്പത്തിലാക്കുന്നത്. இறுதியாக வாசித்த அந்த குறிப்பிட்ட வார்த்தை தான் அநேகரை குழப்பத்திற்குள்ளாக்குகின்றது. നിന്റെ പുസ്തകത്തിൽ എന്റെ പേര് മായ്ച്ചു കളയണം. உம்முடைய புஸ்தகத்திலே நீர் என்னுடைய பெயரை கிறுக்கி போட வேண்டுமே. ഈ മോശ ഇങ്ങനെ പറയാനുള്ള കാരണം എന്താണ്? மோசே இப்படியாக சொல்வதற்கான காரணம் என்ன? ജനം ഭയങ്കരമായിട്ടുള്ള ഒരു പാപം ചെയ്ത് അവർക്ക് വേണ്ടി ഇടനില നിന്നുകൊണ്ട് ദൈവത്തോട് അപേക്ഷിക്കുന്ന ഒരു രംഗമാണ്. ஜனம் மிகப்பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகவே தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே மோசே நின்று கொண்டு அங்கே பரிந்து பேசுகின்றார். അവിടെ പുസ്തകത്തിൽ നിന്ന് പേര് മായ്ച്ചു കളയണമേ എന്ന് മോശ പറഞ്ഞത് ശരി തന്നെ. அங்கே புஸ்தகத்திலிருந்து பெயரை கிறுக்கி போடுமே என்று மோசே சொன்னது சரிதான். അങ്ങനെ ഒരു സംഭവം ഉണ്ടായിട്ടില്ല. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எழுந்ததில்லை, നഷ്ടപ്പെട്ടു പോയിട്ടില്ല, எழுந்து போனதும் இல்லை. മോശയും താൻ ചെയ്ത പാപത്തിന് ശിക്ഷ അനുഭവിച്ചു. மோசையும் தான் செய்த பாவத்திற்கு சிக்ஷை அனுபவித்திருக்கிறார். ഒരു കൊലപാതകം ചെയ്ത് പിന്നീട് ആളിനെ കുറിച്ച് ഒരു വിവരമില്ല, 10-40 വർഷം ഇങ്ങനെ ഊടാടി അല്ലെങ്കിൽ എവിടെയെങ്കിലും ഒക്കെ താമസിച്ചു, ഓരോ ആടിനെ മേച്ചു, ഇങ്ങനെയൊക്കെ നാം വായിക്കുന്നുണ്ട്. இங்கே கொலை செய்து பின்பதாக 30-40 வருஷங்கள் அவர் எங்கே இருந்தார் என்றும் அடையாளமும் இல்லை, வித்தியாசமும் விலாசமும் இல்லாமல் அவர் எங்கோ வாழ்ந்து வந்திருந்தார். എന്നാൽ
മോശയെ പറ്റി ദൈവത്തിന് ഒരു പ്ലാൻ ഉണ്ടായിരുന്നു. ஆனால் மோசேயை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. ദൈവം മോശയ്ക്ക് പ്രത്യക്ഷമായി தேவன் மோசேக்கு தரிசனமானார். നല്ലൊരു ഉത്തരവാദിത്വം ഏർപ്പെടുത്തി കൊടുത്തു. நல்லதொரு பொறுப்பை அவன் கரத்தில் ஒப்படைத்தார். ഇസ്രായേൽ മക്കളെ ഈജിപ്തിൽ നിന്ന് വിടുവിക്കാനായിട്ട് നിയോഗിച്ചയച്ചത് മോശയാണ്. இஸ்ரவேல் மக்களை இங்கே எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கென்று அழைத்து வழிநடத்தி வந்தது மோசேதான். വേറൊരു വാദഗതി ഉള്ളത് ഇങ്ങനെയാണ്. இங்கே வேறொரு வாதமாக அவர் எழுப்பக்கூடியவர்கள் இப்படி சொல்கிறார்கள். ഇസ്രായേൽ മക്കൾ കുഞ്ഞാടിന്റെ രക്തത്താൽ വിടുവിക്കപ്പെട്ടിട്ട് മരുഭൂമിയിൽ കൂടി യാത്ര ചെയ്തു. പക്ഷെങ്കിൽ അവരിൽ ഒട്ടും എല്ലാവരും തന്നെ മരണപ്പെട്ടു പോയി. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே அங்கே மீட்கப்பட்டவர்களாக வனாந்தரத்திலே அவர்கள் பயணப்பட்டார்கள். ஆனால் எல்லா ஜனங்களுமே வனாந்தரத்திலே இறந்து போனார்கள் என்றும் சொல்கிறார்கள். അപ്പം ചോദിക്കുന്നത് ഇങ്ങനെയാണ്, കുഞ്ഞാടിന്റെ രക്തത്താൽ വീണ്ടെടുക്കപ്പെട്ടവർ നശിച്ചു പോയില്ലേ എന്ന് ചോദിക്കും. അതുപോലെ കുഞ്ഞാടിന്റെ രക്തത്താൽ വീണ്ടെടുക്കപ്പെട്ട നമ്മളുടെ രക്ഷയും നശിക്കയില്ലേ എന്നാണ് വാദഗതി. அப்படியானால் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருந்த அந்த ஜனங்கள் எல்லாரும் இறந்து போனார்களே, அது போலவே நாமும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருந்த நிலைமையிலே எழுந்து போவதற்கு ஏதுவான வாய்ப்புகள் உண்டு என்றும் சொல்கிறார்கள். ഇസ്രായേൽ മക്കൾ മരുഭൂമിയിൽ പട്ടുപോകാനുള്ള കാരണം അവരുടെ അനുസരണക്കേടാണെന്ന് തിരുവചനത്തിൽ നാം വായിക്കുന്നു. வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அழிந்து போனதற்கு ஏதுவான காரணம் அவர்கள் கீழ்ப்படியாமையே ஆகும். അവർക്ക് ഒരു ശിക്ഷ ലഭിച്ചതായിട്ട് കരുതിയാൽ പോരെ? அவர்களுக்கு ஒரு சிக்ஷை கிடைக்கப்பெற்றது என்றால் சிந்தித்தால் போதுமானதல்லையா? പഴയ നിയമത്തിലും പുതിയ നിയമത്തിലും വിശ്വസിച്ചവർ, ദൈവത്തെ ഫോളോ ചെയ്തവർ തന്നെ പാപം ചെയ്താൽ അവർ ശിക്ഷ അനുഭവിക്കും. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, யாதொருவன் பாவம் செய்தாலும் அவன் நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையிலே சிற்றை அனுபவிப்பான் என்பது திண்ணம். അങ്ങനെ അവർക്ക് ശാരീരികമായിട്ടുള്ള മരണം സംഭവിച്ചു. அப்படியாக அவர்களுக்கு சரீரப்பிரகாரமான ஒரு மரணம் ஏற்பட்டது. കനാനിലെ അനുഗ്രഹങ്ങൾക്ക് അവർ പ്രാപ്തരായില്ല. கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர விதத்துக்கு அவர்கள் பங்காளிகளாக மாறவில்லை. അവരുടെ രക്ഷ നഷ്ടപ്പെടുന്ന രീതിയിലുള്ള ഒരു വാചകം അവിടെ നമുക്ക് കാണാൻ കഴിയുകയില്ല. அவர்களுடைய ரட்சிப்பு இழந்து போகும் என்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு வேத வசனத்தையும் அங்கே நாம் வாசிப்பதில்லை. മറ്റൊരു വിധത്തിൽ ചിന്തിച്ചു നോക്കിയാൽ, வேறொரு விதத்திலே நாம் சிந்திப்போமானால், കനാനിൽ പ്രവേശിച്ചവർ ആരാണ്? கானானிலே பிரவேசித்தவர்கள் யார்? രക്തത്താൽ വീണ്ടെടുക്കപ്പെട്ടവർ അല്ലല്ലോ. ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் இல்லை அல்லவா? അവരെല്ലാവരും മരുഭൂമിയിൽ വെച്ച് മരിച്ചു പോയില്ലേ? அவர்கள் எல்லாரும் மறுபூமியிலே மரித்து போனார்கள் அல்லவா? ഇതുപോലെ സ്വർഗത്തിലുള്ള പ്രവേശനം ലഭിക്കുമോ? இது போல பரலோகத்துல ஏதாவது பிரவேசம் கிடைக்கப்பெறுமா? വീണ്ടെടുക്കപ്പെടാത്തവർക്ക് അവിടെ പ്രവേശനം ലഭിക്കുമോ? மீட்கப்படாதவர்களுக்கு பரலோகத்துல இடம் கிடைக்கப்பெறுமாம்? ഒരു നാളും ഇല്ല. ஒரு நாளும் இல்லை. വചനം പഠിപ്പിക്കുന്നത് അങ്ങനെയാണ്. வசனம் அப்படியாகத்தான் கற்றுத் தருகின்றது. കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ ആ യാഗമരണത്തിൽ വിശ്വാസം അർപ്പിക്കുന്നവർക്ക് മാത്രമേ സ്വർഗത്തിൽ പ്രവേശനമുള്ളൂ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மரணத்தின் மேலே விசுவாசம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அவர்கள் பரலோகம் சென்றடைவார்கள் என்பதாகும். പിന്നെ പലർക്കും, നമ്മളിലൊക്കെ പലരും ചിന്തിക്കുന്നത് കനാൻ എന്ന് പറയുന്നത് സ്വർഗത്തിന്റെ ഒരു ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് എന്നോ എന്ന് വേണേ ചിന്തിക്കുന്നവരുണ്ടാകും. கானான் என்பது பரலோகத்தினுடைய ஒரு பிரதிபிம்பம் என்று சொல்லி அநேகர் நம்ம இருக்கக்கூடியவர்கள் நினைத்து வருகிறார்கள். അങ്ങനെ ചിന്തിക്കുന്നവരെ ആരൊക്കെ ഞാൻ ചോദിക്കുന്നില്ല. அவர்கள் அப்படி சிந்திக்கிறவர்கள் யாரெல்லாம் என்று சொல்லி நான் கேள்வி கேட்கவில்லை. സ്വർഗ കനാൻ എന്നൊക്കെ നാം പാട്ടിലും അല്ലാതെയൊക്കെ പറയാറുണ്ട്. இங்கே பரம கானான் என்று சொல்லி நாம் பாடலும் அதே போல நம்முடைய பேச்சு வாக்கிலும் நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். പ്രിയ ദൈവമക്കളെ, അത് രണ്ടും രണ്ടാണ്. ஆனால் பிரியமானவர்களே, அவைகள் இரண்டும் தனித்தனியானது. ഒരു ചെറിയ ഉദാഹരണം പറയാം. ஒரு சிறிய உதாரணத்தை நான் சொல்லட்டும். കനാനിൽ പ്രവേശിക്കാനായിട്ട് ദൈവം ഇസ്രായേൽ മക്കളെ അനുവദിച്ചു എങ്കിലും അവർ ശത്രുക്കളുമായിട്ട് ഫൈറ്റ് ചെയ്ത് ജയിക്കണമായിരുന്നു. கானான் தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் அனுமதித்த போதும் கூட அவர்கள் வழியிலே தங்களுடைய சத்துருக்களை எதிர்கொண்டு அவர்கள் போரிட வேண்டியதாக இருந்தது. സ്വർഗത്തിൽ പ്രവേശിക്കാൻ അങ്ങനെ ശത്രുക്കളുമായിട്ട് നമ്മൾ ഫൈറ്റ് ചെയ്യണോ? பரலோகத்திலே நாம் பிரவேசிப்பதற்கு சத்துருக்களோட போரிட வேண்டுமா? നിത്യ ശത്രുവായ സാത്താനെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ ക്രൂശുമരണത്താൽ തോൽപ്പിച്ചു എന്നാണ് ബൈബിൾ പഠിപ്പിക്കുന്നത്. நித்திய சத்துருவாக இருக்கக்கூடிய சாத்தானை கர்த்தர் தாமே கல்வாரி சிலுவையிலே தோற்கடித்தார் என்று நாம் வேதவசனம் கற்றுத் தருகிறது. രക്ഷിക്കപ്പെടുന്ന ഓരോ വ്യക്തിക്കും സ്വർഗത്തിലേക്കുള്ള പ്രവേശനം ഈ പറഞ്ഞ ഫോർമാലിറ്റി ഇല്ലാതെ തന്നെ സാധിക്കും. அவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் இது போல எந்த விதமான முண்டுபந்தனைகள் இன்றி அவர்கள் நிச்சயமாக பரலோகம் சென்றடைய முடியும். നമുക്ക് ഈ പുറപ്പാട് പുസ്തകത്തിൽ തന്നെ ഈ 32-ാം അധ്യായത്തിന്റെ 20-ാം വാക്യത്തിൽ ജനങ്ങൾക്ക് ശിക്ഷ ലഭിക്കുന്നതായിട്ട് വായിക്കുന്നുണ്ട്. இதை யாத்ராகம புத்தகம் 32-ாம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்திலே அங்கே இருந்த ஜனங்களுக்கு சிக்ஷை கிடைக்கப்பெறுகிறதை வாசிக்கின்றோம். 34-ാം വാക്യത്തില് മോശയ്ക്ക് ദൈവം ഒരു ഉത്തരവാദിത്വം കൊടുക്കുന്നതായിട്ടും വായിക്കുന്നു. 34வது வசனத்திலே தேவன் மோசேக்கு ஒரு பொறுப்பையும் தருகிறார். ഈ മോശ പാപം ചെയ്തു,
ആദ്യം ബാല്യകാലത്തോ അല്ലെങ്കിൽ യൗവനകാലത്തോ ചെയ്ത പാപം മാത്രമല്ല, ദൈവത്തിന് എഗൻസ്റ്റ് ആയിട്ട് അനുസരണക്കേട് കാണിച്ചു എന്നും അതിനാലാണ് കനാനിൽ പ്രവേശിക്കാൻ കഴിയാത്തതെന്നും നാം തിരുവനന്തപുരത്ത് നിന്ന് ഗ്രഹിക്കാൻ കഴിയും. வேத வசனத்தை வாசித்து நாம் புரிந்து கொள்ளும் நேரத்தில் வாலிப பருவத்தில் அல்ல, மாறாக அவன் வனாந்தர பயணத்தினூடாக அங்கே மோசே கடந்து வரும் நேரத்திலே கீழ்ப்படியாமையை காண்பித்ததினாலே அவன் கானான் செல்லக்கூடிய பிரவேசம் தடைபடப்பட்டது என்பதை வாசிக்க முடியும். അതിന്റെ വേറെ അർത്ഥത്തിൽ പറഞ്ഞാല് ലോകപ്രകാരം ലഭിക്കാനുള്ള ചില പ്രതിഫലങ്ങൾ ലഭിക്കാതെ പോയി. வேறொரு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் உலக பிரகாரமாக கிடைக்கப்பெற வேண்டியிருந்ததான சில ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைக்கப்பெறாமற் போய்விட்டது என்பதாகும். എന്നാൽ പാപം ചെയ്തതിന്റെ കാരണത്താൽ മോശയ്ക്ക് സ്വർഗരാജ്യം നഷ്ടപ്പെട്ടോ? ஆனால் பாவம் செய்யாதது நிமித்தமாக மோசேக்கு பரலோக ராஜ்யமானது அங்கே இழந்து போனதா? നാം അതിനെക്കുറിച്ച് ചിന്തിച്ചിട്ടുണ്ടോ? அதை குறித்து நாம் சிந்தித்திருக்கின்றோமாம்? ഒരിക്കലും നഷ്ടപ്പെട്ടിട്ടില്ല. ஒருபோதும் அது இழந்து போகவில்லை. തെളിവുള്ളത് அதனுடைய உறுதி என்னவென்றால், മറുരൂപമലയിൽ കർത്താവിനോട് കൂടെ മോശയും പ്രത്യക്ഷപ്പെട്ടതായിട്ട് നാം മത്തായിയുടെ സുവിശേഷത്തിലും അതുപോലെ മർക്കോസ് സുവിശേഷത്തിലും വായിക്കുന്നുണ്ട്. மறுரூப மலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிற நேரத்தில் மோசே தரிசனமானார், அங்கே வந்து பிரத்யட்சமானார் என்பதை குறித்து நாம் மத்தேயு சுவிசேஷத்திலும் மார்க்கு சுவிசேஷத்திலும் வாசிக்கின்றோம். മോശയ്ക്ക് ലഭിച്ചതുപോലെ ശിക്ഷ നമുക്കും ലഭിക്കാം. மோசேக்கு கிடைக்கப்பெற்றதை போல சிற்றையானது நமக்கும் கிடைக்கப்பெறலாம். ദൈവമക്കളായവർ പാപം ചെയ്താൽ തീർച്ചയായിട്ടും ശിക്ഷ അനുഭവിക്കേണ്ടി വരും. தேவ பிள்ளைகளானவர்கள் பாவம் செய்தால் நிச்சயமாக அதற்கு ஏதுவான சிற்றை உண்டு. രക്ഷയുടെ ഭദ്രതയെക്കുറിച്ച് സംസാരിച്ച് അവസാനിപ്പിക്കുമ്പോൾ ദാവീദിന്റെ അനുഭവത്തിലുള്ള ചില കാര്യങ്ങൾ ഓർപ്പിക്കുകയുണ്ടായി. இங்கே ரட்சிப்பினுடைய பத்திரத்தன்மை குறித்து நான் சொல்ல வரும் நேரத்திலே தாவீதுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில அனுபவத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்தது ஞாபகம். പാപം ഏറ്റു പറഞ്ഞപ്പോൾ ദൈവം ദാവീദിനോടും ക്ഷമിച്ചു. பாவத்தை தாவீது அறிக்கை செய்த நேரத்திலே பாவத்தை ஆண்டவர் தாவீதுக்கு மன்னித்தார். നമ്മൾ ചിന്തിക്കുമ്പോൾ ദാവീദ് ചെയ്ത പാപത്തിന് എങ്ങനെയാണ് ക്ഷമ കിട്ടുക എന്ന് ചിന്തിച്ചേക്കാം. தாவீது செய்த பாவத்திற்கு எப்படியாக மன்னிப்பு கிடைக்கப்பெறும் என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைக்க தோன்றும். ദൈവത്തിന് ക്ഷമിക്കാത്തതായിട്ടുള്ള ഒരു പാപവുമില്ല. தேவனால் மன்னிக்கவே இயலாது இருக்கக்கூடிய எந்த பாவமுமே இல்லை. മോശയോടും ദൈവം ക്ഷമിച്ചു. மோசையோடும் தேவன் மன்னித்தார். ഉത്തരവാദിത്തങ്ങൾ കൊടുത്തു. இங்கே பொறுப்பை கொடுத்தார். ഇസ്രായേൽ മക്കളെ ഈജിപ്തിൽ നിന്ന് വിടുവിച്ച് മരുഭൂമിയിൽ കൂടി യാത്ര ചെയ്യിപ്പിച്ച് കനാൻ വരെ എത്തിച്ചു. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே அவர் வழிநடத்தி வந்து எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்து சேர்த்து அவர்களை கானான் வரைக்குமாக கொண்டு வந்து சேர்த்தார். നാം വേറൊരു ഭാഗത്തേക്ക് തിരിയാം. അതായത് ഈ യോശുവയുടെ പുസ്തകത്തിലാണ് അത് 1-ാം അധ്യായം 14-15 വാക്യങ്ങൾ. வேறொரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 14-15 வசனம். யோசுவா 1 அதிகாரம் 14-15. உங்கள் பெண் சாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும். உங்களில் உள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணி அணியாய் கடந்து போய் கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பார பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்திற்கு திரும்பி அதை சுதந்திரித்து கொண்டிருப்பீர்களாக என்றான். ചുരുക്കമായി പറഞ്ഞാൽ അതിങ്ങനെയാണ്. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் எப்படி உள்ளது? 2.5 ഗോത്രക്കാർ, അതായത് രൂബേൻ, ഗാദ്, മനശ്ശെ, ആഫ് ഗോത്രം, ഇവര് യോർദാന്റെ കിഴക്ക് ഭാഗത്താണ് അവർക്ക് അലോട്ട് ചെയ്തിരിക്കുന്ന സ്ഥലം. இங்கே 2.5 கோத்திரத்தார் ரூபன், காத் மற்றும் மனாசேயினுடைய பாதி கோத்திரம் யோர்தானுக்கு கிழக்கு புறத்தில் இருக்கக்கூடிய புறத்திலே அவர்களுக்கு பகுதி கொடுக்கப்பட்டிருந்தது. പക്ഷേ കനാനിൽ ഉള്ള യുദ്ധത്തിൽ അല്ലെങ്കിൽ കനാനിൽ ശത്രുക്കളെ നേരിടുമ്പോൾ ഈ 2 ഗോത്രക്കാരിലുള്ള ആൺകൾ അവിടെ പോയി മറ്റവർക്ക് ஹெல்ப் செய்யணும் என்று പറയുന്നുണ്ട്. ஆனால் கானானுக்கு இப்புறமாக இருக்கக்கூடிய இடத்தை அவர்கள் ஆக்கிரமிக்கும் நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய சத்துருக்களோடு எதிர்த்து போரிடும் பொழுது இப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அங்கே சென்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் இங்கே சொல்லப்படுகிறது. പക്ഷേ ഒരു കണ്ടീഷൻ ഉണ്ടായിരുന്നു. ஆனால் ஒரு நிபந்தனை இருந்தது. കനാനിൽ ശത്രുക്കളെ തോൽപ്പിച്ചതിന് ശേഷം നിങ്ങൾ മടങ്ങി നിങ്ങളുടെ നാട്ടിൽ പോകണം, അല്ലാതെ അവിടെ താമസിക്കാൻ പറ്റില്ല. கானான் தேசத்தில் நீங்கள் சத்துருக்களை தோற்கடித்த பின்பதாக நீங்கள் அங்கே தங்கியிருக்க கூடாது, மாறாக நீங்கள் உங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வந்து விட வேண்டும். ഇത് സ്വർഗത്തിൽ നടക്കുവോ? இது பரலோகத்தில் நடக்குமா?
ഒരിക്കലും നടക്കില്ല. ஒருபோதும் நடக்கப் போவதில்லை. നമുക്ക് സ്വർഗത്തിൽ എൻട്രി ലഭിച്ചുവെങ്കിൽ അത് പെർമനന്റ് ആണ്. பரலோகத்தில் நமக்கு பிரவேசம் கிடைக்கப்பெறுமானால் அது நித்தியம் நிரந்தரமானது. ഒന്നാമത് ശത്രു സൈന്യം അല്ലെങ്കിൽ ശത്രുവിനെ അവിടെ നേരിടേണ്ടി വരില്ല. முதலாவதாக அங்கே சத்ருவனுடைய சேனையை நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. അവിടെ ആണും പെണ്ണും എന്ന വ്യത്യാസമില്ല. அங்கே ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை. വാസ്തവമായി രക്ഷിക്കപ്പെട്ടവരെല്ലാം തന്നെ സ്വർഗത്തിന് അവകാശികളാണ്. உண்மையாக ரட்சிக்கப்பட்ட அனைவருமே பரலோகத்திற்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். നമുക്കിനിയും പുതിയ നിയമത്തിലെ ചില ആൾക്കാരെ കുറിച്ച് ചിന്തിക്കാം, സംഭവങ്ങളെ കുറിച്ച് ചിന്തിക്കാം. இன்னும் புதிய ஏற்பாட்டிலே சில சம்பவங்களையும் சில நபர்களையும் குறித்து நாம் சிந்திப்போம். നമുക്ക് എല്ലാവർക്കും തോന്നാറുള്ള ഒരു സംശയമാണ്, ഈ യൂദയെ എങ്ങനെയാ ദൈവം കർത്താവ് തിരഞ്ഞെടുത്തത്? நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னவென்றால், இந்த யூதாஸ் காரியத்தை தேவன் எப்படியாக தெரிந்து கொண்டார் என்பதாகும். യൂദ കർത്താവിനെ ഒറ്റിക്കൊടുത്തു. ഒരു പാപമാണ് ചെയ്തത്. അതിന്റെ ഫലമായിട്ട് പശ്ചാത്താപമൊന്നും ഉണ്ടായെന്ന് എനിക്കറിയില്ല. ഏതായാലും പശ്ചാത്തപിച്ചാലും ചെയ്തത് തൽക്കാലം സൂയിസൈഡാണ്. அங்கே யூதா அவன் கர்த்தரை காட்டி கொடுத்தான், மிகப்பெரிய ஒரு பாவம் செய்தான். மீண்டுமாக ஆண்டவரிடம் சென்று அவன் மனம் திரும்பியதாகவோ மனம் வருத்தப்பட்டதாகவோ அங்கே நாம் வாசிப்பதில்லை. மாறாக மனம் திரும்புவதற்கு பதிலாக அவன் சென்று தற்கொலை செய்தான் என்றுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். ഇവിടെ യൂദ രക്ഷിക്കപ്പെട്ടവനായിരുന്നില്ല എന്ന് ഞാൻ പറയുകയാണ്. இங்கே யூதா ரட்சிக்கப்படவில்லை என்பதை பற்றி நான் சொல்கிறேன். അപ്പൊ അടുത്ത ചോദ്യം എന്നോട് തന്നെ ചോദിക്കും നിങ്ങൾ. அப்படியானால் அடுத்த ஒரு கேள்வி இடத்துல நீங்கள் கேட்பீர்கள், പിന്നെ എന്തിനാണ് യൂദയെ യേശു മറ്റു ശിഷ്യന്മാരുടെ കൂടെ കൂട്ടിയത്? அப்படியானால் யூதாசை ஏன் ஆண்டவர் மற்ற சீஷரோட கூட கணக்கிட்டிருந்தார்? யூதாயை കുറിച്ച് നല്ലവണ്ണം അറിയുന്ന ഒരു കർത്താവായിരുന്നു. யூதாசை குறித்து நல்ல முறையிலே அறிந்த ஒருவர் தான் நம்முடைய ஆண்டவர். നമ്മൾ കഴിഞ്ഞ ആഴ്ചയില് ആരാധനയോടുള്ള ബന്ധത്തിൽ ചിന്തിച്ചത്, തനിക്ക് നേരിടാനുള്ളത് എല്ലാം മുമ്പുകൂട്ടി അറിഞ്ഞ ഒരു കർത്താവിനെ കുറിച്ച് നമ്മൾ കേട്ടു. கடந்த வாரத்திலே ஆராதனை நேரத்திலே தனக்கு நேரிட்டிருந்த அனைத்தையும் கர்த்தர் முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தார் என்பதை நாம் தியானித்தோம். യേശു ക്രിസ്തു തനിക്ക് വരാൻ പോകുന്ന സംഭവങ്ങൾ മുഴുവനും ഒന്ന് കുറയാതെ എല്ലാം തന്നെ അറിഞ്ഞിരുന്ന വ്യക്തിയാണ്. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கு நேரிட போகின்ற எல்லா சம்பவங்கள் ஒன்றும் விட்டுவிடாதபடிக்கு அனைத்தையும் அவர் முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தார். യേശു ക്രിസ്തു ഈ யூதையை குறித்து പറഞ്ഞ ഒന്ന് രണ്ട് സ്റ്റേറ്റ്മെന്റ്സ് ഉണ്ട്. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதாசை குறித்து சொன்ன ஒரு சில வாக்கியங்களை நாம் பார்ப்போமே. യോഹന്നാന്റെ സുവിശേഷം 17-ാം അധ്യായം 12-ാം വാക്യം. யோவான் சுவிசேஷம் 17-ாம் அதிகாரம் 12வது வசனம். യേശു ക്രിസ്തു ശിഷ്യന്മാർക്ക് വേണ്ടി നടത്തുന്ന മധ്യസ്ഥ പ്രാർത്ഥനയിൽ യൂതയെ കുറിച്ച് മെൻഷൻ ചെയ്യുന്നുണ്ട്. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மத்தியஸ்த ஜெபத்திலே யூதாசை குறித்தும் அவர் சொல்லியிருக்கிறார். யோவான் 17:12. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை. മലയാളത്തിൽ എന്നെ കുറിച്ച് എഴുതിക്കുന്ന ആ നാശയോഗ്യൻ എന്നാണ് യൂതയെ കുറിച്ച് പറയുന്നത്. யூதாசை குறித்து சொல்லும் பொழுது அந்த கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் வேறொருவனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. രക്ഷിക്കപ്പെട്ട ഒരു വ്യക്തി എന്തെങ്കിലും തെറ്റ് ചെയ്താല് കർത്താവ് ഒരിക്കലും ആ നാശയോഗ്യൻ എന്നൊന്നും പറയില്ല. இங்க ரட்சிக்கப்பட்ட ஒருவன் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் ஒருபோதும் அவனை கேட்டின் மகன் என்று சொல்லி அழைப்பதில்லை. ഇവിടെ രക്ഷിക്കപ്പെട്ടവനല്ല എന്നുള്ളതിന് ഒരു ഉറപ്പാണ് ഈ പ്രയോഗം. இந்த குறிப்பிடப்பட்ட பதப்பிரயோகமானது அவன் ரட்சிக்கப்படவில்லை என்பதை உறுதியாய் நமக்கு காண்பிக்கிறது. യോഹന്നാൻ 6:64 തന്നെ കാണിച്ചു കൊടുക്കുന്നവൻ ഇന്നവൻ എന്ന് ആദ്യം മുതൽ കർത്താവ് അറിഞ്ഞിരുന്നു. யோவான் 6-ாம் அதிகாரம் 64வது வசனத்திலே தன்னை காட்டி கொடுக்கக்கூடியவன் இன்னான் என்பதை குறித்து அவர் அறிந்திருந்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. വേറൊരു വാക്യം വായിക്കാം. യോഹന്നാൻ സുവിശേഷം തന്നെ 6-ാം അധ്യായം 70-71 വാക്യങ്ങൾ. யோவான் சுவிசேஷம் 6-ாம் அதிகாரம் 70-71வது வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். சீமோனின் അത് മതി. പിശാജ് എന്നാണ് സംബോധന ചെയ്യുന്നത്. പിശാജ് அவன் பிசாசா இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ആദ്യം പറഞ്ഞ നാശയോഗ്യൻ, முதலாவதாக அவனை கேட்டின் மகன் என்று சொல்லப்படுகிறது. പിശാജ്, இப்பொழுது பிசாசு. ഇനി മറ്റൊരിടത്ത്, അതായത് 13-ാം അധ്യായം, അത് മുഴുവൻ വായിക്കേണ്ട, 9 മുതൽ 11 വരെയുള്ള വാക്യങ്ങളിൽ കാണുന്നത് അവൻ யூதா சுத்தி இல்லாதவன் என்று வாய்ക്കുന്നു. இங்கே 13-ாம் அதிகாரம் 9 முதல் 11 வரைக்குமாக வாசிக்கும் பொழுது யூதாசை குறித்து சொல்லப்படும் பொழுது அவன் பரிசுத்தம் இல்லாதவன் அல்லது சுத்திகரிக்கப்படாதவன் என்று சொல்லப்படுகிறது. നാശയോഗ്യനും സാത്താനും ശുദ്ധിയില്ലാത്തവനുമായ യൂദ ഒരിക്കലും രക്ഷിക്കപ്പെട്ടവനായിരുന്നില്ല.
கேட்டின் மகனாக இருந்தவன், பிசாசாயிருந்தவன், அதே போல சுத்திகரிக்கப்படாத சுத்தமில்லாத ஒருவன், அவன் ரட்சிக்கப்படவே இல்லை என்பது மிக உறுதியாக இருக்கிறது. പിന്നെ എന്തിന് ശിഷ്യരുടെ കൂട്ടത്തിൽ കൂട്ടി എന്നുള്ളതിന് ഒരേ ഒരു ഉത്തരമേ ഉള്ളൂ. பின்பதாக ஏன் அவனையும் சீசர் கூட்டத்திலே இணைத்தார் என்ற ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு பதில் மட்டுமே உண்டு. യേശു തനിക്ക് നേരിടുന്ന എല്ലാ കാര്യങ്ങളും മുഴുവനായിട്ടും അറിഞ്ഞിരുന്ന സ്ഥിതിക്ക് തൻ്റെ പ്ലാനും പദ്ധതിയും നിറവേറ്റുവാനായിട്ട് யூதா போലുള്ള ഒരാള് വേണ്ടിയിരുന്നു. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தனக்கு நிகழப்போகின்ற எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிந்திருந்த காரணத்தினாலே தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக யூதாசை போன்றிருக்கக்கூடிய ஒருவன் மிக மிக அவசியமாகவே தேவைப்பட்டது. നാം ഒരു കാര്യം ശ്രദ്ധിക്കേണ്ടിയിരിക്കുന്നു. യൂദ മാത്രമല്ല, യേശുവിനെ ഫോളോ ചെയ്ത ചില ശിഷ്യന്മാരും കുറെ നാൾ ഫോട്ടോയ്ക്ക് ശേഷം യേശുവിനെ വിട്ടിട്ട് പോയി. நாம் யூதாஸ் மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த அநேக சீஷர்கள் கொஞ்ச நாட்கள் அவரை பின்பற்றி வந்துவிட்டு அதன் பின்பதாக அவரை விட்டு போய்விட்டார்கள். അതിനെക്കുറിച്ച് 6:66 വായിക്കുന്നുണ്ട്. அதை குறித்து 6ஆம் அதிகாரம் 66 நாம் ഞാൻ வாசிக்கிறோம். പറഞ്ഞു വന്നതിന്റെ ഉദ്ദേശം, நான் சொன்னதனுடைய விஷயம் என்னவென்றால், വാസ്തവമായി കർത്താവിനെ രക്ഷിതാവായി സ്വീകരിക്കാത്തവരും കർത്താവിനെ ഫോളോ ചെയ്തുകൊണ്ടിരുന്നു. உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமலேயே அநேகரும் ஆண்டவரை பின்பற்றி வந்தார்கள் என்பதாகும். അവർക്ക് കർത്താവിനെ വിശ്വസിപ്പാനായിട്ട് അക്സെപ്റ്റ് ചെയ്യാനായിട്ട് കഴിഞ്ഞില്ല. അവർ കർത്താവിനെ വിട്ടുപോയി. அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். യൂദയ്ക്ക് യേശുക്രിസ്തുവിൻ്റെ ഈ ലോകത്തിലെ വരവും ജീവിതവും മരണവും ഒക്കെ എന്തിനായിരുന്നെന്ന് അറിയാത്ത ആളൊന്നുമല്ല. இங்க யூதாஸ் என்பவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பூமியில வந்திருந்த அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம் எல்லாமே எதற்காக என்பதை அறியாத ஒருவன் அல்ல. എങ്കിലും അറിഞ്ഞിട്ടും இவை அனைத்தும் அறிந்திருந்தும் യേശുക്രിസ്തുവിനെ കാണിച്ചു കൊടുത്ത് ഒടുവില് സ്വയമേ മരണം ഏറ്റെടുക്കുകയായിരുന്നു. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அவன் இறுதியிலே தற்கொலை மரணம் രക്ഷ ஏற்றுக்கொண்டான். നഷ്ടപ്പെടുമെന്നുള്ളതിന് ഇതൊരു ഉദാഹരണമല്ല. ரட்சிப்பு இழந்து போகும் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் அல்ல. രക്ഷിക്കപ്പെടാത്ത ഒരാളുടെ രക്ഷ എവിടുന്ന് വരും? ரட்சிக்கப்படாத ஒருவனுடைய ரட்சிப்பு எப்படி இழந்து போகும்? ഇല്ലാത്ത ഒരു കാര്യം എങ്ങനെയാ നമുക്ക് നഷ്ടമാകുന്നത്? இல்லாத ஒரு விஷயம் நமக்கு எப்படியாக இழந்து போகும்? യൂദായ്ക്ക് രക്ഷ എന്നുള്ളത് ഉണ്ടായിരുന്നില്ല. யூதாசுக்கு ரட்சிப்பு என்பதே இல்லை. അപ്പൊ അത് നഷ്ടപ്പെട്ടു എന്ന് പറയുന്നതിൽ യാതൊരു കാര്യമില്ല. அப்படியானால் அது இழந்து போனது என்று சொல்வதற்கு ஏதுவான எந்த அர்த்தமும் இல்லை. രണ്ടാമതൊരു വ്യക്തിയെ കുറിച്ച് വായിക്കുന്നത് 1 തീമോത്തിയോസ് 4-ാം അധ്യായം 10-ാം വാക്യം. மற்றும் ஒரு நபரை குறித்து 1 தீமோத்தேயு 4-ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 4:10, இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். 1 തീമോത്തിയോസ് ആണോ? അല്ല, 2 തീമോത്തിയോസ്. 2 தீமோத்தேயு 4:10. 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெஸ்ஸலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டுக்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். ഈ കാഴ്ചയുടെ ചെറിയ പ്രശ്നമുള്ളതുകൊണ്ടാണ് എഴുതി വെച്ചിട്ടും മിസ്റ്റേക്ക് വരുന്നത്. பார்வையினுடைய சிறிய கோளாறு நிமித்தமாகத்தான் நான் எழுதி வைத்தவற்றை நான் சரியாக அதனை பார்க்க முடியவில்லை. தயவாக நீங்கள் மன்னிக்க வேண்டும். ഇവിടെ ദേമാസിനെ കുറിച്ച് പറയുന്നുണ്ട്. இங்க தேமாசை குறித்து நாம் வாசிக்கின்றோம். അപ്പോസ്തലനായ പൗലോസിന്റെ കൂടെ കർത്തൃവേല ചെയ്തുകൊണ്ടിരുന്ന ദേമാസിനെ അപ്പോസ്തലൻ ഉപേക്ഷിച്ചു, അല്ലെങ്കിൽ തൽക്കാലം വേണ്ടെന്ന് വെച്ചു. அப்போஸ்தலனாகிய பவுலோட கூட உடன் ஊழியனாக இருந்து ஊழியம் செய்து வந்திருந்த இந்த தேமாசை கொஞ்ச நாட்கள் வேண்டாம் என்று அவனை விலக்கி வைத்திருந்தார்கள். കാരണം പറയുന്നുണ്ട്. இதனுடைய காரணமும் சொல்லப்படுகிறது. ലോകത്തെ സ്നേഹിച്ചു, அவன் உலகத்தை நேசித்தான். ആ ഭാഗങ്ങൾ വായിച്ചു നോക്കിയാല് அந்த பகுதியை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ഈ ദേമാസ് ഏതെങ്കിലും വലിയ പാപം ചെയ്തതായിട്ട് വായിക്കുന്നില്ല. இந்த தேமாஸ் ஏதோ மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்தான் என்று எழுதப்படவில்லை. യേശു ക്രിസ്തുവിനെ പിൻചെന്നില്ല എന്നും പറയുന്നില്ല. இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் பின் செல்லவில்லை என்றும் அங்கே சொல்லப்படவில்லை. ഈ യേശു ക്രിസ്തുവിനെ തിരസ്കരിച്ച് സംസാരിച്ചു എന്നും പറയുന്നില്ല. இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து மறுதலித்து பேசினான் என்றும் அங்கே எழுதப்படவில்லை. എന്നാൽ അവന് ലോകസ്നേഹം ഉണ്ടായത് പൗലോസ് അപ്പോസ്തലൻ ശ്രദ്ധിക്കുകയും അവനെ കൂട്ടത്തിൽ കൂട്ടാതെ വിട്ടുകളഞ്ഞു. அவன் இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்தான் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை கண்டுகொண்டு அதை புரிந்தவராக தன்னுடைய கூட்டத்திலே அவனை இணைத்துக் கொள்ளவில்லை. ഇങ്ങനെ കൂട്ടത്തിൽ നിന്നും വിട്ടതുകൊണ്ട് ദേമാസ് നശിച്ചു പോയോ? അവന്റെ രക്ഷ നഷ്ടപ്പെട്ടു പോയോ? அவன் கூட்டத்திலே சேர்த்துக் கொள்ளப்படாத நிமித்தமாக தேமாசனுடைய ரட்சிப்பு இழந்து போய்விட்டது என்ற அர்த்தமா? ഒരിക്കലുമല്ല. ஒருபோதும் இல்லை. ഈ ലോകസ്നേഹം നമുക്കും ആകാം എന്ന് സമർത്ഥിക്കാനൊന്നുമല്ല ഞാൻ ഈ പറയുന്നത്. இந்த உலக சிநேகம் நமக்கும் ஏற்படலாம் வரலாம் என்பதை சம்மதிப்பதற்காக இதனை நான் சொல்லவில்லை. വരാമെന്ന് സമ്മതിക്കണം. നമുക്കും ലോകസ്നേഹമൊക്കെ ഉണ്ടാകാം. நமக்கும் ஒருவேளை உலக சிநேகம் ஏற்படலாம், வாய்ப்புகள் உண்டு.
അതിന് ചിലപ്പം ശിക്ഷയൊക്കെ കിട്ടിയെന്ന് വരും. அதற்கும் சில நேரத்தில் நமக்கு சிக்ஷைகள் கிடைக்கப்பெறும். പക്ഷെ രക്ഷ നഷ്ടപ്പെടുമെന്ന് പറയാനായിട്ട് ദേമാസിന്റെ ഉദാഹരണവും പറ്റുകയില്ല. ஆனால் ரட்சிப்பு இழந்து போகும் என்பதற்கு தேமாசை ஒரு குறிப்பிட்ட ஒரு எடுத்துக்காட்டாய் நம்மால் ஒருபோதும் சொல்ல இயலாது. ഇങ്ങനെ പോയ ദേമാസിന് തിരിച്ചുവരവിനൊരു സാധ്യതയുണ്ട്. இப்படிப்பட்ட தேமாசுக்கு இப்படி சென்றிருப்பான் என்று சொன்னால் அவன் திரும்பி வருவதற்கு ஏதுவான வாய்ப்புகளும் நிச்சயம் உண்டு. ലോകസ്നേഹത്താൽ ദൈവസന്നിധിയിൽ നിന്നും വെളിയിൽ പോയി എന്ന് പറഞ്ഞാൽ രക്ഷയുടെ സന്തോഷം ഇല്ലാതെ പോയവർക്ക് തിരിച്ചു വരാനുള്ള ഒരു ഓപ്പർച്യൂണിറ്റി കിടപ്പുണ്ട്. உலக சிநேகத்து நிமித்தமாக அந்த கூட்டத்திலிருந்து வெளியே சென்றவர்களுக்கு மீண்டுமாய் திரும்பி வருவதற்கும் நிச்சயம் ஒரு வாய்ப்பு உண்டு. നമുക്കും ലോകസ്നേഹത്താൽ നമ്മളിൽ ചില പാപങ്ങൾ അല്ലെങ്കിൽ തെറ്റുകൾ വന്നു പോയെങ്കിൽ ദൈവസന്നിധിയിൽ തിരിച്ചു വന്നിട്ട് നമ്മൾ പശ്ചാത്തപിച്ച് ഏറ്റുപറഞ്ഞ് ദൈവമായിട്ടുള്ള ഒരു നിരപ്പ് സാധിക്കാനുള്ള ഒരു സ്വാതന്ത്ര്യം നമുക്കുണ്ട്. நமக்கும் கூட நாம் உலக சிநேகத்தின் பிரகாரமாய் நாம் சென்றிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே மறுபடியுமாக அதனை குறித்து நாம் மனம் வருந்தி மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்திலே திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ലോകസ്നേഹം ആകാം എന്നുള്ള അർത്ഥത്തിലല്ല ഞാൻ പറയുന്നത്. உலக சிநேகம் சரி ஆகலாம், பரவாயில்லை என்று நான் அங்கே சொல்வதற்காக இதனை குறிப்பிடவில்லை. കർത്താവിന്റെ വഴികൾ നമുക്ക് മനസ്സിലാവില്ല. ஆண்டவருடைய வழியை ஒருபோதும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ഞാൻ ഒരു ഇൻസിഡന്റിലൂടെ പറഞ്ഞിട്ട് ഇന്നത്തെ പ്രസംഗം അവസാനിപ്പിക്കണം എന്നാ വിചാരിക്കുന്നത്. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி இந்த நாளினுடைய செய்தி நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். പ്രസംഗത്തിന് ശേഷം 2 പേർക്ക് സമയം കൊടുത്തിട്ടുണ്ട്. பிரசங்கத்தின் பின்பதாக 2 நபர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. അപ്പൊ ഞാൻ വലിച്ചു നീട്ടി നിങ്ങൾ പറയല്ലേ. ஆகவே நான் நேரத்தை நீட்டிவிட்டேன் என்று சொல்ல அவசியம் இருக்காது. മൂന്നാമത്തെ ആളുടെ പേരല്ല, ഒരു വാചകം ഇങ്ങനെയാണ്. മത്തായിയുടെ സുവിശേഷം 10-ാം അധ്യായം 22-ാം വാക്യത്തില് അവസാനത്തോളം സഹിച്ചു നിൽക്കുന്നവൻ രക്ഷിക്കപ്പെടും എന്നൊരു വാക്കുണ്ട്. மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 10-ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ഈ വാക്യം ഉദ്ധരിച്ചുകൊണ്ട് രക്ഷ നഷ്ടപ്പെടുമെന്ന് വാദിക്കുന്നവരുണ്ട്. இந்த വചനத்தை சொல்லிவிட்டு ரட்சிப்பு இழந்து போகும் என்று வாதிடுகிறவர்களும் உண்டு. അവസാനം വരെ എന്ന് പറയുമ്പോൾ വിശ്വാസം മാത്രം പോരാ, പ്രവൃത്തികളും കൂടെ ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ എന്റെ രക്ഷ പൂർണ്ണമാകൂ എന്ന് ആ കൂട്ടർ ചിന്തിക്കുന്നു. முடிவு பரியந்தம் என்று சொல்லப்படும் நேரத்திலே அங்கே விசுவாசம் மட்டுமல்ல, அதனுடைய கூட சேர்ந்திருக்கக்கூடிய கிரியைகள் இருக்கும் பொழுது மட்டும்தான் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் சொல்கிறார்கள். അങ്ങനെയുള്ളവർ 100% പെർഫെക്ഷൻ എന്നുള്ള ഒരു തത്വമാണ് എടുക്കുക. அப்படிப்பட்ட நபர்கள் 100% பரிபூரணத்தை இப்பூமியில் அடையலாம் என்ற ஒரு தத்துவத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். ജീവിതാന്ത്യം വരെ ആ വിശുദ്ധി കാത്തുകൊണ്ടാൽ മാത്രമേ എടുക്കപ്പെടുകയുള്ളൂ എന്ന് ചിന്തിക്കുന്നവരാണത്. ஜீவிய காலம் இறுதி வரைக்குமாக அந்த குறிப்பிட்ட பரிசுத்தத்தை நிலைநாட்டினால் மட்டும்தான் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்கிறார்கள். മത്തായിയുടെ സുവിശേഷം 10-ാം അധ്യായത്തിൽ മാത്രമല്ല 24-ാം അധ്യായത്തിലും ഈ പ്രയോഗം ആവർത്തിക്കുന്നുണ്ട്. மத்தேயு சுவிசேஷத்தில் 10-ஆம் அதிகாரத்தில் மட்டுமல்ல 24-ஆம் அதிகாரத்திலும் இந்த குறிப்பிட்ட வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 24-13 24-ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம். 24-ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ഇത് നാം പലപ്പോഴും വായിക്കാറുള്ളതെങ്കിലും ഇതിന്റെ ബാക്ക്ഗ്രൗണ്ട്, സാഹചര്യം എന്താണ് നാം ശ്രദ്ധിച്ചോ എന്ന് എനിക്കറിയില്ല. பல நேரத்தில் இந்த வசனத்தை நாமும் வாசித்தாலும் கூட இதனுடைய பின்னணி என்னவென்று நாம் கவனித்திருக்கிறோமா என்று எனக்கு தெரியவில்லை. 10-ാം അധ്യായത്തിലും 24-ാം അധ്യായത്തിലും പറയുന്നിരിക്കുന്ന ഒരേ കാര്യമാണ്. இங்கே 10வது வசன அதிகாரத்திலும் அதே போல 24-ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருப்பது ஒரே விஷயம்தான். എന്നാൽ ഇതൊരു വ്യക്തിയെ കുറിച്ച് പറയുന്നതല്ല. ஆனால் இது ஒரு தனிப்பட்ட நபரை குறித்து சொல்வதல்ல. കൃപായുഗത്തിലുള്ള വിശ്വാസികളെ ഉദ്ദേശിച്ചും പറഞ്ഞിരിക്കുന്നതല്ല. கிருபையின் யுகத்திலே உட்பட்டு வாழக்கூடிய விசுவாசிகளுக்கும் உடன் அல்ல இது. പിന്നെ ആർക്കാണ്? அப்படியானால் யாருக்கு? മഹോപദ്രവ കാലത്ത് യഹൂദ ജനം അല്ലെങ്കിൽ ഇസ്രായേൽ മക്കൾക്ക് ഒരു ശേഷിപ്പ് ഉണ്ടായിരിക്കുമെന്നും അവർ തന്നെ ആ ശേഷിപ്പായിട്ട് അവിടെ ഉണ്ടാകണമെങ്കിൽ அவருக்கு அநேக கஷ்டங்கள் சகிക്കേണ്ടി வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவத்தினுடைய நாட்களிலே மீதியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த கடைசி வரியந்தமாக மீதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ரட்சிப்பு அங்கே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதாகும். മഹോദരവ കാലത്തിന്റെ 2-ാം പകുതിയിൽ 2-ാമത്തെ 3.5 വർഷക്കാലം ഇസ്രായേൽ മക്കളെ ശോധന ചെയ്യുന്ന സമയമായിട്ടാണ് ബൈബിൾ വിവരിക്കുന്നത്. மகா உபத்திரவத்தினுடைய நாட்களிலே இரண்டாவது அதாவது கடைசி 3.5 வருஷத்திலே அங்கே அவர்களை அந்த ஜனங்களை அது பரிசோதிக்கின்ற ஒரு நாட்களாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் மக்கள்
തങ്ങൾ തന്നെ ഏറ്റെടുത്ത ആ പാപം ഇതുവരെ പരിഹരിക്കപ്പെട്ടിട്ടില്ല. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் மேல் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த பாவம் இதுவரைக்குமாக அது நிவர்த்தி செய்யப்படவில்லை. യേശുക്രിസ്തുവിന്റെ മരണത്തോടുള്ള ബന്ധത്തിൽ അതിനുള്ള പാപം ഞങ്ങളും ഞങ്ങളുടെ തലമുറകളും ഏറ്റെടുക്കുന്നു എന്ന് അവർ പറഞ്ഞു, അന്ന് പറഞ്ഞു. இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாளில் தாமே அவரை ஒப்பு கொடுத்திருக்கின்ற அதனுடைய பாவத்தை தங்கள் மேலும் தங்களுடைய பிள்ளைகள் மேலும் தாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். ഇപ്പോഴും ജാതിയായി ഇസ്രായേൽ ദൈവത്തിന് പ്രിയപ്പെട്ടവരായിട്ട് കാണുന്നില്ല. இப்பொழுதும் ஒரு தேசமாக இஸ்ரவேல் என்பது ஒரு கர்த்தருக்கு பிரியமான ஒரு நாடாக இல்லை. എന്നാൽ ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തം അവരുടെ മേൽ ഇപ്പോഴും കിടക്കുന്നു. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் இன்றும் அவர்கள் மேல் உண்டு. അത് ഒന്നൊന്നായി നിറവേറിക്കൊണ്ടിരിക്കുന്നു. அவைகளிலே ஒவ்வொன்றாக நிறைவேறப்பட்டு வருகின்றது. ഭൂമിയുടെ അറുതുകളിൽ നിന്ന് അവരെ കൂട്ടിക്കൊണ്ട് വരുത്തും എന്ന് കർത്താവ് വാഗ്ദത്തം ചെയ്തു. അത് നിവൃത്തിയായി. பூமியின் எல்லைகளிலிருந்து அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருந்தார். அது நிறைவேறப்பட்டு வருகின்றது. അവർക്ക് ലഭിക്കേണ്ടതായ സ്ഥലം ഇതുവരെ മുഴുവനായിട്ടും കിട്ടിയിട്ടില്ല. அவர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டியதாக இருக்கக்கூடிய பூமிக்குரிய அந்த இடமானது இதுவரைக்கும் முழுவதுமாக கிடைக்கப்பெறவில்லை. അതും അവർക്ക് കിട്ടും. அதுவும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். പിന്നീട് നാം തിരുവനന്തപുരത്തിൽ വായിക്കുന്നത് ഇസ്രായേൽ മക്കളിൽ 3-2 പേർ മരണപ്പെട്ടു എന്ന് വായിക്കുന്നുണ്ട്. அதன் பின்பதாக இஸ்ரவேலிலே 3/2 பங்கு அவர்கள் மரணப்படுவார்கள் அல்லது மரித்து போவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. സാധാരണ മരണമല്ല, കൊല്ലപ്പെടും. சாதாரண மரணம் அல்ல, அவர்கள் கொல்லப்படுவார்கள். ചിലപ്പം യുദ്ധത്തിലായിരിക്കും, അല്ലെങ്കിൽ ചിലപ്പം പട്ടിണിയിലായിരിക്കും. சில நேரத்தில் யுத்தத்திலே விழுந்து போவார்கள், சில நேரத்தில் பட்டினியினால் அகப்படுவார்கள். അന്ത്യക്രിസ്തുവിന്റെ ഭരണകാലത്ത് ഇതൊക്കെ സംഭവിക്കാം. எதிர் கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலத்தில் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும். എന്നാൽ ഒരു ശേഷിപ്പ് അവിടെ ഉണ്ടായിരിക്കും. ஆனால் மீதியாக இருக்கக்கூடிய ஒரு கூட்ட ஜனம் நிச்சயமாக இருப்பார்கள். ആ ശേഷിപ്പിനെ കുറിച്ചാണ് പറയുന്ന അവസാനത്തോളം സഹിച്ചു നിൽക്കുന്നവൻ രക്ഷിക്കപ്പെടും. அந்த மீந்தவர்களை பற்றி இருக்கக்கூடியவர்களை என்னுடைய விஷயம்தான் இங்கே முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. വളരെ ബുദ്ധിമുട്ടുള്ള കാര്യമാണ്. இது மிகவும் கடினமான ஒரு காரியம்தான். എന്നാൽ അങ്ങനെ രക്ഷിക്കപ്പെടുന്നവർ അന്നുണ്ടാകും എന്ന് നമുക്ക് വിശ്വസിക്കാം. ஆனால் அப்படியும் ரட்சிக்கப்படுபவர்கள் அந்த நாட்களிலே இருப்பார்கள் என்பதை நாம் விசுவாசித்தே ஆக வேண்டும். അവരെ സംബന്ധിച്ച് പറഞ്ഞിരിക്കുന്ന ഈ കാര്യം രക്ഷ നഷ്ടപ്പെടുവാൻ ചിന്തിക്കാനായിട്ട് നമുക്ക് കഴിയുകയില്ല. அவர்களை பொறுத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இது ரட்சிப்பு இழந்து போகும் என்பதை குறித்து நாம் வாசித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ഇപ്പൊ മോശയുടെ കാര്യം നാം ചിന്തിച്ചു. மோசையின் விஷயத்தை நாம் சிந்தித்தோம். അത് രക്ഷ ഭദ്രമെന്ന് കാണിക്കുന്ന ഒരു സംഭവമായിട്ട് നമുക്ക് എടുക്കാൻ പറ്റും. ரட்சிப்பு பத்திரமானது என்பதை காண்பிப்பதற்கான ஒரு சம்பவமாக நாம் எடுக்கலாம். മോശയെ ദൈവം ശിക്ഷിച്ചു, പക്ഷെങ്കിൽ എന്നേക്കുമായിട്ട് നശിക്കാനായിട്ട് അനുവദിച്ചില്ല. மோசையை தேவன் சிட்சித்தார், ஆனால் என்றென்றுமாய் அவன் அழிந்து போவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. പുതിയ നിയമത്തിൽ നാം കൊണ്ട് യൂദയെ കുറിച്ച് പറയുന്നു, അവൻ രക്ഷിക്കപ്പെട്ടവനേ അല്ല, അതുകൊണ്ട് പിന്നെ അവന്റെ രക്ഷ നഷ്ടപ്പെടുവാൻ ചിന്തിച്ചിട്ട് കാര്യമില്ല. புதிய ஏற்பாட்டிலே யூதாசை குறித்து நாம் வாசிக்கின்றோம், அவன் ரட்சிக்கப்படவே இல்லை. ദേമാസിനെ കുറിച്ച് പറയുമ്പോൾ അവൻ രക്ഷിക്കപ്പെട്ടവനും കർത്തൃവേലയിൽ ആയിരുന്നവനുമാണ്, പക്ഷെങ്കിൽ ഒരു ചെറിയ തകരാറ് പറ്റിപ്പോയി, കൂടെ കൂട്ടാനായിട്ട് അപ്പോസ്തലൻ ആഗ്രഹിച്ചില്ല, അത്ര തന്നെ. தேமாசனுடைய வாழ்க்கை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டிலே சிந்தித்து வரும் நேரத்திலே அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சிறிய பாவம், சிறிய தவறு ஏற்பட்டது. அது நிமித்தமாக பவுல் தன்னோட கூட ஊழியத்திலே இந்த தேமாசை இணைத்து செல்லவில்லை, அவ்வளவுதான். അവന്റെ ജീവിതം ഒരിക്കലും രക്ഷ നഷ്ടപ്പെടും എന്ന് പറയാനായിട്ട് കഴിയില്ല. அவருடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டு ரட்சிப்பு ஒருபோதும் இழந்து போகும் என்பதை குறிப்பிட்டு சொல்வதற்கும் வாய்ப்புகள் இல்லை. അവസാനമായിട്ട് നാം ചിന്തിച്ചു, അവസാനത്തോളം സഹിച്ചു നിൽക്കുന്നവൻ രക്ഷിക്കപ്പെടും. இறுதியாக நாம் வாசித்தது முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்பதாகும். അത് വ്യക്തികളെ കുറിച്ചല്ല, ഇസ്രായേൽ മക്കളെ കുറിച്ചാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. அது தனிப்பட்ட நபர்களை குறிப்பிட்டு அல்ல, மாறாக இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பிட்டு சொன்ன வார்த்தையாகும். അത് സംഭവിക്കുന്നതും മഹോദര കാലത്താണ്. அது சம்பவிப்பதும் மகா உபத்திரவ காலத்திலே ஆகும். അപ്പോൾ ഇപ്പോൾ ജീവിച്ചിരിക്കുന്ന നാം, ஆக இப்பொழுது ஜீவித்திருக்கக்கூடிய நாம் എന്ത് ചെയ്യണം? என்ன செய்ய வேண்டும்? എന്ത് വിശ്വസിക്കണം? எதை விசுவாசிக்க வேண்டும்? കഴിഞ്ഞ സമയത്ത് നാം ചിന്തിച്ചു, രക്ഷ ഭദ്രമാണ്, ദൈവത്തിന്റെ കരമാണ് നമ്മളെ പിടിച്ചിരിക്കുന്നത്. ഒരിക്കലും ദൈവത്തിന്റെ കയ്യിൽ നിന്ന് പിടിച്ചു പറിക്കാൻ ആർക്കും കഴിയുകയില്ല. ദൈവം ഏറ്റവും ശക്തിയുള്ളവനെന്ന് നാം വായിച്ചു. கடந்த முறை நாம் சிந்தித்த பொழுது நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கின்றோம், தேவனுடைய கரமானது வல்லமையுள்ளதாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள கரத்திலிருந்து ஒருவனும் நம்மை பறித்துக் கொள்ள இயலாது என்பதை தியானித்தோம். എങ്കിലും ചില വാക്യങ്ങളിൽ കൂടി ഒരു സംശയം ഉണ്ടാകുന്നത് കൊണ്ടാണ് ഇന്ന് ഈ വിഷയം എടുക്കാനായിട്ട്. இருந்த போதும் ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தின் நிமித்தமாக இன்றைக்கு இதனை நாம் தியானித்தோம். എനിക്ക് അവസരം കിട്ടുന്ന അടുത്ത സന്ദർഭത്തിൽ എപ്പോഴാണേലും കുഴപ്പമില്ല, അന്ന് ഇതിന്റെ ബാക്കി കാര്യങ്ങൾ
മുഴുവനായിട്ട് നിങ്ങളോട് പറയണമെന്ന് എനിക്ക് ആഗ്രഹമുണ്ട്. ஆகவே எனக்கு எப்பொழுது அடுத்த முறை நேரம் கிடைக்கப்பெறுமோ அப்பொழுது இந்த விஷயங்களை முழுவதுமாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். പുതിയ നിയമത്തിൽ സംശയം തോന്നിക്കുന്ന ചില വാക്യങ്ങൾ കൂടെ ഉണ്ട്. അതിന്റെ വിശദീകരണം തരാനാണ് ഇനിയൊരു അവസരം ഞാൻ പ്രതീക്ഷിക്കുന്നത്. இங்கே புதிய ஏற்பாட்டில் இன்னும் சில குறிப்பிட்ட வசனங்களை அதற்கு ஏதுவான விளக்கங்களை சொல்லியாக வேண்டும், இதற்கு இணையாக சொல்லியாக வேண்டும். அது நிமித்தமாகத்தான் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கிறேன். ഈ രണ്ട് വിഷയങ്ങളും രക്ഷാഭദ്രം അല്ലെങ്കിൽ രക്ഷ നഷ്ടപ്പെടും ഇതൊക്കെ പറയുന്നതിന്റെ അല്ലെങ്കിൽ ചിന്തിക്കുന്നതിന്റെ ഒരേ ഒരു ഉദ്ദേശം നമ്മൾ കെയർഫുൾ ആയിരിക്കണം എന്നുള്ള. இந்த ரட்சிப்பு அதனுடைய உறுதியை குறித்தும் அதனுடைய பாதுகாப்பு தன்மை குறித்தும் அல்லது ரட்சிப்பு இழந்து போகும் என்பது என்று சொல்லக்கூடியதை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் மிகுந்த கவனமும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் വരുന്ന என்பதாகும். ദിവസങ്ങളിൽ അങ്ങനെ ഒരു ജാഗ്രതയുള്ളവരായിട്ട് രക്ഷ നമുക്ക് ദാനമായി നൽകിയത് ഉറപ്പുള്ള രക്ഷയാണ്, ഭദ്രമാണ് എന്നുള്ള കോൺഫിഡൻസോടുകൂടി നമുക്ക് മുമ്പോട്ട് പോകാം. ஆக வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய ரட்சிப்பு பத்திரமானது, பாதுகாப்பானது, அது ஒருபோதும் இழந்து போகாது என்ற ஒரு உறுதியோட கூட நாம் தைரியத்துடன் முன்னேறி செல்வோமாக. രക്ഷ നഷ്ടപ്പെടും എന്ന് സംശയമുള്ള ചിലർ നമ്മളോട് ചിലപ്പം വാദിക്കാൻ വന്നേക്കാം. അവർക്ക് നല്ല മറുപടി കൊടുക്കത്തക്കവണ്ണം ഈ പഠനം നമ്മളെ സഹായിക്കട്ടെ. ரட்சிப்பு இழந்து போவதற்கு ஏதுவான வாய்ப்புகள் உண்டு என்று நம்மோடு கூட வந்து தர்க்கித்து பேசுபவர்களுக்கும் இந்த குறிப்பிட்ட வேத பாடம் நமக்கு உதவியாக இருக்கட்டும். വരുന്ന ദിവസങ്ങളിൽ അങ്ങനെ നമുക്ക് ഒരു കോൺഫിഡൻസ് കിട്ടാനും മറ്റുള്ളവരോട് പറഞ്ഞു കൊടുക്കാനും ഇന്നത്തെ വചന കേൾവി എല്ലാവർക്കും ഇടയാക്കട്ടെ. நமக்கு ஒரு உறுதி கிடைக்கப்பெறவும் அதே போல பிறரோடு அதனை பகிர்ந்து கொடுப்பதற்கும் ஏதுவான உறுதி கிடைக்கப்பெறவும் இந்த வரக்கூடிய நாட்களிலே நாம் இருக்கக்கூடிய இந்த தியானமானது உதவியாக இருப்பதாக. ദൈവനാമം പരിശുദ്ധമാക്കട്ടെ. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஒரே ஒரு ஜெபக்குறிப்பு. நம்முடைய சகோதரி ஃபீபா டேனியல், நம்முடைய சகோதரி இமானுவேலுடைய மகள் ஃபீபா டேனியல் பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த வாரம் துவங்கி மகளுக்காக நாம் ஜெபிப்போம். அதே போல இன்றைக்கு நம்முடைய சகோதரன் ஆனந்த் அவர்களும் வந்திருக்கிறார்கள். மாதேஷ் அவர்களுடைய தம்பி சகோதரன் ஆனந்த் அவர்கள் தருமபுரியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களையும் சபையின் சார்பாக வரவேற்கிறோம். தம்பி தினேஷ் மற்றும் அடுத்ததாக சகோதரன் ஜீவா அவர்கள்.